அன்பு கண்மணிகளே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். டீ குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னவங்க எல்லாம் கைகளை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் டீ குடிச்சீங்களா? எல்லாரும் டீ குடிச்சீங்களா? குடிச்சீங்க. பேசலாமா? பேசலாமா? ஆமா. இப்ப உங்க கையில என்ன வச்சிருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? நீங்க எல்லாரும் யாரு? நீங்க எல்லாரும் யாரு? இயேசுவினுடைய கண்மணிகள். யாரு நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? இயேசுவினுடைய கண்மணிகள். கண்மணிகள் சொல்றவங்க எல்லாம் கைகளை தட்டிக்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். அப்ப நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க? கேட்கல. இயேசுவினுடைய கண்மணிகள். ஆக என்னிடம் வரவிடுங்கள், என்னிடம் வரவிடுங்கள் என்ற அந்த சிந்தனையில ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பொதுவா நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, நடனம் முடிஞ்ச உடனே இல்ல நாடகம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கை தட்டுவோம் இல்லையா? கை தட்டுவோம். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல இந்த 1 மணி நேரம் நீங்க கை தட்ட வேண்டிய தேவையில்லை. ஆனா தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணுவீங்க? தீபாவளிக்கு என்ன விடுவீங்க? பட்டாசு விடுவீங்க. வெடிக்காத பட்டாசு உண்டு, வெடிக்கிற பட்டாசு உண்டு இல்லையா? இப்ப ஒரு கையை இப்படி எடுங்க பார்க்கலாம். ஒரு கையை இப்படி தூக்குங்க, கீழே மேலே, கீழே மேலே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கீழே கையில கீழே இங்க வைக்கும் போது வைங்க பார்க்கலாம். அடுத்த கை. 2 கையும் சேர்த்து வைக்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? ஆக இயேசுவினுடைய கண்மணிகளாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து என் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை, ஏன்னா இயேசுவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை ரொம்ப பிடிக்கும்? சிறுவர்களை பிடிக்கும். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா இயேசுதான் பிடிக்குமா? அப்ப மீண்டும் ஒரு வெரி குட். கையை தூக்கி நீங்க சொல்லணும். இப்ப இந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம பேச போறோம். இந்த கொஞ்ச நேரம் பேசக்கூடிய நேரத்துல நீங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து பேச வேண்டாம். எல்லாரும் இங்கே பார்த்த போது எங்க பார்க்கணும்? எல்லாம் ஸ்டேஜ்ல பாருங்க. எங்க பாப்பீங்க? கைய வச்சு காட்டுங்க. இங்கதான் பாப்பேன். எங்க பாப்பீங்க? இங்கதான் பாப்பீங்க. அப்ப உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இயேசுவுக்கு யாரை பிடிக்கும்? இயேசுவுக்கு யாரை பிடிக்கும்? உங்களை பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்க வழிகாட்டிகளை பார்த்து நான் கேட்பேன், உங்க பிள்ளைகளுக்கு யாரு ரொம்ப பிடிக்குது? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பிடிக்குதா? முன்னாடி இருக்கிறவங்களை பிடிக்குதா? உள்ள இருக்கிறவங்களை பிடிக்குதா? என்கிறது அவங்கள பார்த்து கேட்டாதான் தெரியும் இல்லையா? ஆக இந்த நாளிலே இயேசுவினுடைய அருமை கண்மணிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களை படைத்தது யாரு? உங்களை படைத்தது யாரு? யார் படைத்தாங்க? கடவுள் படைத்தார். உண்டா இல்லையா? இப்ப பாருங்க, கடவுள் உங்களை படைத்ததா சொல்றீங்க. யாரு ரொம்ப படம் வரைகிறது? யாரு நல்ல படம் வரைவீங்க? எத்தனை கைகள் பாருங்க. சில இடத்துல எல்லாம் போகும்போது கையை தூக்கவே மாட்டாங்க. நல்ல வரைவீங்கல்ல. நீங்க 2 பேர் வாங்க பிள்ளைகளா, வாங்க பாருங்க, கவனமா பாருங்க. அப்படி அப்படி யாரு வாங்க, மேலே யாரு வாங்க. பிள்ளைகளா கவனமா நீங்க பார்க்கணும். இப்ப பாருங்க, இவங்க 2 பேரும் நல்ல படம் வரைகிறவங்க. அப்ப இவங்க கையில நான் இப்ப மைதா மாவு கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? இத வச்சு என்ன பண்ணலாம்? புரோட்டா. வெரி குட். புரோட்டா, சப்பாத்தி என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இவங்க கையில இத கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா 2 உருண்டை கொடுக்க போறேன். எடுங்க வாங்க.
கொஞ்சம் அதிகமா எடுங்க, கொஞ்சம் அதிகமா எடுங்க, கொஞ்சம் கூட அதிகமா எடுங்க, கொஞ்சம் கூட. முன்னாடி இல்லைங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? மைதா இருக்கு. இந்த மைதாவை வச்சுட்டு இவங்கள்ட்ட நான் சொல்றேன், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்ன மிருகம் பிடிக்கும்? அனிமல், சிங்கம். இதுல சிங்கத்தை செய் பார்க்கலாம். உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஆடு. ஆடு பிடிக்கும். ஆடு செய் பார்க்கலாம். இப்ப சிங்கமும் ஆடும் செய்ய போறாங்க. என்ன செய்ய போறாங்க? சிங்கமும் ஆடும் செய்ய போறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா போண்டா செய்வாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் பாருங்க, கொஞ்சம் சீக்கிரமா வருமானு பார்ப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு நிமிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை நிமிடம்? ஒரே ஒரு நிமிடம். ரெண்டு கால் வந்துச்சு, ஒரு தலை வந்துச்சு. இப்ப பாருங்க, ஒரு உருவம் செஞ்சிருக்கு. ஆடு போல ஆடு. எதை போல? ஆடு போல ஆடு. இப்ப இந்த ஆடை பார்த்து மேன்னு சொல்ல முடியுமா? மாட்டு சொல்லு, ஆட்டு சொல்லு, இப்ப மேய்ஞ்சிட்டு வான்னு சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? ஆடு போகாதா? போகுமா போகாதா? ஏன் போகாது? உயிர் இல்ல. அப்ப ஆட்டுக்கு என்ன இல்ல? உயிர் இல்ல. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை படைத்தார். படைத்த ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன கொடுத்திருக்கிறார்? இந்த தம்பி சிங்கம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. சிங்கம் பக்கத்துல வந்துச்சு. இப்ப ஆண்டவர் சிங்கத்தையும் ஆடுகளையும் இந்த உலகத்துல படைத்தார் இல்லையா? படைத்த ஆண்டவர் அதற்கு உயிரை கொடுத்தார். கொடுத்தது யாரு? மனிதனால் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ. மனிதனால் கொடுக்க முடியுமா? முடியுமா முடியாதா? யாரால் முடியும்? அப்ப உங்க உயிரை கொடுத்தது யாரு? உங்களுக்கு உயிரை கொடுத்தது யாரு? அப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? கைகளை தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். படைத்த ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் இந்த உலகத்தில் விலையேற பெற்றவர்கள். யாராக இருக்கிறீர்கள்? விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அதனாலதான் திருப்பாடல்கள் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுவார். சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, என்னுடைய புதல்வர்கள் இந்த உலகத்தில் செடிகளை போல வளர்வார்கள், புதல்வியர் அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களை மிக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார். சொல்லுங்க மீண்டும். ஆண்டவர் உங்களை எப்படி படைத்திருக்கிறார்? எப்படி படைத்திருக்கிறார்? எப்படி படைத்திருக்கிறார்? அழகாக படைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய அருமை கண்மணிகளாக இருக்கிறீங்க. யாராக இருக்கிறீங்க? கண்மணிகளாக இருக்கிறீங்க. அப்ப படைத்தது ஆண்டவர், விரும்பியது ஆண்டவர், அன்பு செய்த ஆண்டவர். இப்ப உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிள்ளைகளை மிக மிக பிடிக்கும். அவர்களை என்னிடம் வருவதை யாருமே தடுக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் பிடிக்கும் தெரியுமா? ஏன் பிடிக்கும் தெரியுமா? ஏன் பிடிக்கும் தெரியுமா? கேளுங்க, என்ன பார்த்து கேளுங்க. ஏன் ஃபாதர்னு கேளுங்க. கேட்டாதான் பதில் சொல்ல முடியும். கேட்டாம சொல்ல முடியுமா? அம்மா கிட்ட போய் அம்மா வயிறு பசிக்குதுன்னு கேட்டாதான் என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருக்கு சிறுவர்களை மிக மிக பிடிக்கும். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். காரணம் என்ன? காரணம் தெரியுமா? நாம் ஆண்டவரின் முன்னால் தாழ்ச்சியோடு இருப்பவர்கள். யாராக இருப்பவர்கள்? தாழ்ச்சியோடு இருப்பவர்கள். பாருங்க, விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஒரு சிறிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. சீடர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. போன சீடர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம்.
ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையில நம்மளுக்கு ஸ்கூல்ல இருக்கும் போது நம்ம சண்டை போடுவோம் இல்லையா பிள்ளைகள், யாரு ரொம்ப படிக்கிறது அப்படின்னு சண்டை போடுவோம், யாரு ரொம்ப டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னு நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும். இங்க எதுக்கு சண்டை வந்ததுன்னா யார் பெரியவன் என்று ஒரு சண்டை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு சின்ன குழந்தையை எடுத்துட்டு வந்து சொல்றாரு, இந்த குழந்தையை போல தன்னை தாழ்த்துகிறவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, பெரியவர்கள் யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்? பெரியவங்க யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுல சமையல் பண்றீங்கல்ல, யாராவது சமையல் பண்ணுவீங்களா பிள்ளைகளா? யாருக்கு ரொம்ப காப்பி போடுறது பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தாழ்த்தி கொள்பவர்களை ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்ப பெரியவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்? யாரை பார்த்து? யாரை பார்த்து? என்ன பார்த்துன்னு சொல்லுங்க. யாரை பார்த்து? என்னை பார்த்துன்னு சொல்லுங்க. கையை தூக்குங்க, எல்லாரும் பார்க்க கையை தூக்குங்க. இப்ப மார்போடு அணைத்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்னை பார்த்து சொல்லுங்க சத்தமா. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? நம்ம அம்மா அப்பாவை பார்த்து பெரியவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன போல இருங்க அப்படின்னு சொல்றாரு. யார போல? இப்ப கேள்வி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தரேன். உங்களை பார்த்து பெரியவங்க, உங்களை பார்த்து உங்க அம்மா அப்பா, இல்லைன்னா உங்களை பார்த்து உங்க தாத்தா பாட்டி, இல்லைன்னா உங்களை பார்த்து உங்க ஆசிரியர்கள், இந்த பிள்ளைய போல இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சேலஞ்ச் பண்ணுவோமா? பண்ண முடியுமா? அப்ப நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல மாட்டாரு, பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்க, என்னிடம் வரவிடுங்க. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அவர் அப்படி சொல்ல வேண்டுமானால் உங்களிடம் என்ன இருக்க வேண்டும்? என்ன இருக்க வேண்டும்? பணிவு இருக்க வேண்டும். தங்கச்சி வா, வாங்க. இப்ப பாருங்க, மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பைபிளுக்குள்ள நேரடியா போலாம். இது என்ன? தீப்பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? தீக்குச்சி. ஒரு தீக்குச்சி எடுமா. இந்த தீக்குச்சி பாத்தீங்களா? இதுக்கு தலைக்கண அதிகம். இதுக்கு என்ன அதிகம்? ஏன் தலைக்கண அதிகம்? தலையில என்ன இருக்கு? கனம் இருக்கு. தலையில என்ன இருக்கு? கனம் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க பெரியவர்களை போல நடக்காதீங்க, சிறுவர்களை போல நடங்க. சிறுவர்களை பார்த்து பெரியவங்க நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யார் பெரியவன் என்று அவர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்த நேரத்தில் இதே போலதான். வாக்குவாதம்னா தலையில என்ன இருக்கு? நம்ம சொல்லுவோம் இல்ல, உனக்கு தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்போம் இல்ல? அதே போலதான் ஆண்டவர் பார்த்து பாக்குறாரு, என்ன இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொன்ன உடனே இப்ப எல்லாம் இப்படி இருப்பாங்க அந்த நேரத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சின்ன பையனை கூப்பிட்டு அதை காட்டிட்டு, இவங்களை போல தன்னை தாழ்த்துகிறவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இதை இப்ப உரசி எடுக்க தெரியுமா? முன்னாடி உள்ள பிள்ளைகள் எல்லாம் அழகா பண்ணும். தலையில இருக்கிற கணம் எங்க போச்சு? தலையில கணம் இருக்கா? இப்ப எங்க போச்சு? அப்ப அடைஞ்சு போச்சு. தேங்க்யூமா. தீப்பெட்டி நீ வச்சுக்கோ. அப்ப பாருங்க, இதுவரைக்கும் தலைக்கணம் பிடிச்சு அலைஞ்ச இந்த தீக்குச்சி இப்ப தலைக்கணம் இல்லாம இருக்குன்னா இந்த தலைக்கணம் என்ன செஞ்சது? அழிஞ்சு போச்சு இல்லையா? தலைக்கணம் பிடித்தவர்களுக்கு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? அழிவு நிச்சயம். தலைக்கணம் பிடிச்சவர்களுக்கு என்ன நிச்சயம்? அப்ப நம்ம அப்படிப்பட்டவங்க இல்ல. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியா இருப்பவர்கள். தாழ்ச்சியா இருப்பவங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி உங்களிடம் இருக்கக்கூடிய பண்பு என்னன்னா, கீழ்ப்படிதல் என்ற பண்பு இருக்க வேண்டும். என்ன பண்பு இருக்க வேண்டும்? என்ன பண்பு இருக்க வேண்டும்? கண்மணிகளே, கண்மணிகளே, என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மணிகள் நீங்க, கண்ணில் இருக்கக்கூடிய மணிகள் நீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடம் என்ன இருக்க வேண்டும்? தாழ்ச்சி என்றால் என்ன?
அந்த கீழ்ப்படிதல் என்ற பண்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களை யாராவது நான் நல்ல பிள்ளை, எங்க அம்மா பார்த்து, எங்க அப்பா இல்லைன்னா எங்க ஃபாதர் இல்ல சிஸ்டர் இல்லைன்னா தாத்தா இல்லைன்னா பாட்டி என்ன பார்த்து இப்படி ஒரு தங்கம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அப்ப என்ன இல்ல உங்களிடம்? என்ன இல்ல? கீழ்ப்படிதல் என்ற குணம் இல்ல. விவிலியத்தில் ஒரு சிறுவனை நான் கூட்டிட்டு வரேன். மிக அழகான ஒரு சிறுவன் சாமுவேல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமுவேலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சாமுவேலிடம் இருந்த பண்பு என்ன அப்படின்னா, என்ன பண்பு இருந்துச்சு? கீழ்ப்படிதல் என்ற அழகான ஒரு பண்பு இருந்தது. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்படிதல் 3 விதங்களில் இருக்க வேண்டும். கடவுளிடம் இருக்க வேண்டும், பெற்றோரிடம் இருக்க வேண்டும், பெரியவர்களிடம் இருக்க வேண்டும். இப்ப கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சாமுவேலை பாருங்க. இந்த சாமுவேல் குழந்தை வீட்டில தூங்கிட்டு இருக்கும் போது கடவுள் கூப்பிடுறாரு. அப்ப கூப்பிடுகின்ற நேரத்தில் அவருக்கு தெரியல. அப்ப ஏலி சொல்றாரு, இனி உன்னை அழைத்தால் பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள், பிள்ளைகள் அதை புரிந்து வைத்தார்கள். இன்று உங்களுக்கு இந்த ஜூபிலி ஆண்டு சிறப்பாக, அது மட்டுமல்ல நம்முடைய மறை மாவட்டம் சார்பாக உங்களுக்கு பாலர் சபை, அதோடு இணைந்த மறைக்கல்வி என்று பல நிலைகள் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் உங்களை ஆண்டவரிடம் அழைத்து வரக்கூடிய கருவிகளாக என்னிடம் வரவிடுங்கள் என்று என் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த அமுத வார்த்தையை உள்வாங்கி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் உங்களை வரவழைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சரியா தவறா? சரியா தவறா? அப்ப நீங்க யாராக மாற வேண்டும்? யாராக மாற வேண்டும்? சாமுவேலை போல மாற வேண்டும். பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். அப்ப ஆண்டவரின் முன்னால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரின் முன்னால் ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக, ஞானம் நிறைந்த பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார், இந்த சிறிய பிள்ளைகளை போல மாறாவிடில் உங்களுக்கு என்ன கிடையாது? விண்ணரசு கிடையாது. அப்ப எனது அருமை கண்மணிகளே, நீங்க யாரை போல மாற வேண்டும்? யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். இந்த சாமுவேலினுடைய குணநலன் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப பெற்றோர்கள் கீழ்ப்படிதல் என்ன சொல்ல தெரியும்? விவிலியத்தில் ஒருத்தரை நம்ம கொண்டு வரலாம். இந்த குழந்தை இயேசுவுக்கு, இந்த குழந்தை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருந்தது. எந்த குழந்தை தெரியுமா? எந்த குழந்தை தெரியுமா? இயேசு. இயேசு ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? தன்னுடைய பெற்றோருக்கு. யோசேப்பை பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு யோசேப்பு உண்டு. இந்த யோசேப்பு யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா, அங்க அப்பா என்ன சொன்னாலும் அவர் தட்ட மாட்டார். அங்க அப்பா என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? தட்ட மாட்டார். அந்த கீழ்ப்படிதல் உள்ள தன்மை அவரிடம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைகள், ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு பையனை பார்த்து கேட்கிறேன், ஒரு சின்ன பையனை பார்த்து நான் கேட்டேன், உனக்கு யாரை கண்டு பயம் அதிகம்? வீட்டுல யாரை கண்டு பயம் அதிகம்? அப்பாவை கண்டு பயமா இல்ல அம்மாவை கண்டு பயமா அப்படின்னு கேட்டேன். உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த பையன் என்ன பார்த்து சொல்றான், எனக்கு அம்மாவை பார்த்தும் பயம் இல்ல, அப்பாவை பார்த்தும் பயம் இல்ல, என்ன பார்த்துதான் அவங்க பயப்படுவாங்க. யாரை பார்த்து? என்ன பார்த்துதான் அவங்க பயப்படுவாங்க. அந்த காலத்துல நாங்க என்ன செய்வோம்னா, அப்பா அம்மாவை பார்த்து நாங்க பயப்படுவோம், நாங்க பயப்படுவோம், பயந்த காலம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம இன்னைக்கு அவங்கள பார்த்து, அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய காலத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, என்னால என் அம்மா அப்பாவுக்கு, என்னால என்னுடைய அம்மா அப்பாவுக்கு
ஒரு நல்ல ஒரு சூழலை நான் கொடுக்கவில்லை எனில், நல்ல ஒரு நிகழ்வை கொடுக்கவில்லை எனில் நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. விபிலியம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்க. தந்தையை ஏளனம் செய்யக்கூடிய இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கே பயமா இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கே பயமா இருக்கும். என் கண்ணை நான் மூடிடுவேன். சில நேரங்கள்ல கண்ணை நான் என்ன செஞ்சிருவேன்னா மூடிடுவேன். பயங்கரமான ஒரு வார்த்தை விபிலியத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையை ஏளனம் செய்கின்ற பிள்ளைகள், தாயை ஏளனம் செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணை யார் விழுங்கட்டும்னு போட்டிருக்கு தெரியுமா? இடுகாட்டு காக்கைகள் தின்னட்டும் அப்படின்னு சொல்றாரு. இடுகாட்டு காக்கைன்னா என்ன? இடுகாடுன்னா என்ன? சுடுகாடு. சுடுகாடுல காக்கிக்கு என்ன வேலை? சுடுகாடுல காக்கிக்கு என்ன வேலை? செத்து கிடக்கக்கூடிய அந்த பிணங்களை தின்றதான் காக்கைக்கு வேலை இல்லையா? அப்ப ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் பாருங்க. தாய் தந்தையை மதிக்காதவர்கள், ஏளனம் செய்பவர்களுடைய கண்களை அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காக்க என்ன செய்யட்டும்? சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க பிள்ளைகளா, யோசித்து பாருங்க. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை வாக்கும் போது, இந்த வார்த்தையை கேட்கும் போது நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்கும். எனக்கு யாருக்கெல்லாம் நெஞ்சு அடிக்குது? இப்ப துடிக்குது. எல்லாத்துக்கும் கையை தூக்குற 2-3 பிள்ளைகள் இங்க இருக்காங்க. அப்ப உங்க வீட்டுல வந்துதான் கேட்கணும் இல்லையா? பாருங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்டனை. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தாய் தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்களுக்கு நான் நீண்ட ஆயுளை கொடுப்பேன். வயசாகிதான் நீங்க செத்து போவீங்க, நீண்ட ஆயுளை கொடுத்து ஆசீரையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கெல்லாம் ஆசீர் வேண்டும் கைகளை தட்டுங்க. யாருக்கெல்லாம் தண்டனை வேண்டும் கைகளை தட்டுங்க. பரவாயில்ல, எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப எங்க இருக்கிறீங்க? இங்கதான் இருக்கிறீங்க. இப்ப நம்ம மீண்டும் சொல்லுவோமா? இப்ப பாருங்க, என் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன். ஒரு பேப்பர். இப்ப பாக்குறீங்களா? வயிறு பசிக்குதா? பசிக்குதா? இப்பதானே டீ குடிச்சிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள பசிக்குதா? அப்பாடா, நல்ல பிள்ளைகள் நீங்க. கண்மணிகள் தானா? நீங்க கண்மணிகளா இல்லையா? இல்லையா? முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியும், முன்னாடி எல்லாம் அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியுமா? அந்த முகமூடி எல்லாம் வைக்கும் போது வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஏஞ்சல்ஸ், அந்த வான தூதர்கள், இந்த ஏஞ்சல்ஸினுடைய முகமூடிகள், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் எது வச்சிருக்கு தெரியுமா? அந்த முகமூடியில 2 கொம்பு வச்சு, கொம்புல லைட் இருக்கும் தெரியும், பாத்திருக்கீங்களா? அப்ப அம்மா அப்பாவுக்குள்ளே தெரியும் இந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் பிசாசு குஞ்சுகள் பிள்ளைகள் அப்பாவுக்கு தெரியுது. அதனாலதான் இப்படிப்பட்ட கொம்பை வாங்கி கொடுக்கிறாங்க. இல்லைன்னா முன்னாடி எல்லாம் அழகான ஏஞ்சலா பார்ப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை பேயா பார்க்க விரும்புறாங்க. நீங்க பேய்களா பிள்ளைகளா? பேய்களா வானதூதர்களா? கைகளை தட்டுவோமா? எஸ். ஆக நீங்க கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப பாருங்க, பாத்தீங்களா? 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 பாத்தீங்க. இப்ப நான் செய்யற மாதிரி நீங்க செய்யணும். நான் செய்யற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். கொசு தெரியுமா? கொசு 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 எப்படி சவுண்ட் போடும்? ஈ எப்படி சவுண்ட் போடும்? எப்படி சொல்லுங்க, செஞ்சு காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க. சத்தமா சத்தமா. இப்ப இந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும், இந்த பகுதி மட்டும் யாரு சவுண்ட் அதிகமா போடுறது நிப்ப பாப்போம். சேலஞ்ச் சேலஞ்ச். போதும் 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 போதும். சவுண்ட்னா ஒல்லி ஈ, வேற எதுவும் கிடையாது. ஒல்லி ஈ, பல்ல மட்டும் கண்ண போதும். ஓகே. ஈ. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப இந்த பக்கம்
அப்பாடா, நாங்க எல்லாம் இழிச்ச வாயின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்களா? வெரி குட். அப்ப பாருங்க, இப்ப கவனமா பாருங்க. இதை நான் கீழே வச்சிருக்கிறேன். இந்த பேப்பர் கீழே வைக்கும் போது அப்ப மேல போகும்போது சவுண்ட் அதிகமா இருக்கணும், கீழே போகும்போது சவுண்ட் கம்மியா இருக்கணும். சரியா? ஆரம்பிப்போமா? கீழே போட்டாச்சு, நீ சவுண்ட் வேணாம். கீழே போட்ட என்ன வேணாம்? சவுண்ட். நீங்க யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? இயேசுவினுடைய பிள்ளைகள். அப்ப கீழ்ப்படிதல் உண்டுன்னா நம்ம அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கும். விபிலியன் சொல்லுது, யாருக்கெல்லாம் நரைச்ச முடி இருக்கோ அவங்க முன்னாடி நீங்க எழும்பி நிக்கணும். யாருக்கெல்லாம் நரைச்ச முடி இருக்கோ அவங்க முன்னாடி என்ன செய்யணும்? எழுந்து நிக்கணும். அவ பாக்குறீங்க முன்னாடி யாருக்கு நரைச்ச முடி இருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா? இப்ப நரைச்ச முடி அப்படின்னா நரை முடி உள்ளவர்கள் முன்னால் நீ எழுந்து நில் அப்படின்னா பெரியவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? பெரியவர்களுக்கு என்ன செய்யணும்? நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, கிழவை வந்து கிடக்குறான், கிழவன் ஒரு கிழவியும் இடிச்சிட்டு இருக்கிறத பாருங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? வா, உண்டா இல்லையா? இல்லன்னா நீங்க நல்ல பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அவ பெரியவர்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அடுத்ததாக என் ஆண்டவருக்கு பிடித்த முதலில் கீழ்ப்படிதல் வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சிறுவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னார். காரணம், சிறுவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை உண்டு. அதுதான் இந்த ஆயர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். சிறுவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை உண்டு. 2 சிறுவர்களை நான் கூட்டிட்டு வரேன். 2 சிறுவர்களை நான் கூட்டிட்டு வரேன். ஒரு சிறுவன் யாருன்னா ஆண்டவர் இயேசு. இதே மாதிரி ஒரு பெரிய இடத்துல எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு. பேசி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வயிறு பசி ஆரம்பிக்குது. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அங்க சாப்பாடு கிடையாது. அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவன் 5 அப்பவும் 2 மீனும் தான் இருக்கு. ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்கிறது? 5 அப்போ 2, சத்தமா சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 5 அப்பா 2 மீன் தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப யோசித்து பாருங்க. சாப்பாடு தேவை அப்படின்னு அறிஞ்ச உடனேயே, அவங்களுக்கு சாப்பாடு தேவை அப்படி அறிஞ்ச உடனே இந்த பையன் என்ன செஞ்சிருப்பான்? இந்த சிறுவன் ஓடி வந்திருப்பான். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலை அந்த சிறுவனுக்குள்ள மனசுல வந்திருக்கும் இல்லையா? அப்ப இந்த சிறுவன் அவர் போய் சீடர் போய் இயேசுட்ட சொல்றாரு, இங்க 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரையும் ஆண்டவர் உட்கார வச்சார். அந்த சிறுவனிடம் இருந்த அப்பத்தையும் அந்த மீனையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கிறார். பாருங்க, அந்த உதவி செய்யக்கூடிய மனநிலை இந்த சிறுவனிடம் இருந்த காரணத்தினாலதான் அங்கு வந்த எல்லா மக்களும் உணவை உண்டார்கள். அங்கு வந்த எல்லா மக்களும் உணவை உண்டார்கள். காரணம், இந்த சிறுவனிடம் இருந்த தியாக உணர்வு. இன்னைக்கு பிள்ளைகளா, கண்மணிகளா, கண்மணிகளே, கண்மணிகளே, கண்மணிகள் சொன்ன என்னன்னு கேட்டதான் நான் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப பாருங்க, அந்த சிறுவனிடம் இருந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை அங்கு இருந்த எல்லாருடைய வயிற்று பசியையும் தீர்த்தது. அப்ப சிறுவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உதவி செய்யக்கூடிய மனநிலை, பகிர்வு மனநிலை இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன் 2 பெண் வச்சிருக்கிறோம். பக்கத்துல எக்ஸாமுக்கு வந்திருப்பாங்க, எழுதி வச்சிருக்கிற பெண் எழுதல. அப்ப நம்ம பெண்ணு கேட்கிறான், கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்க கொடுத்தீங்கன்னா யாருடைய பிள்ளை, கொடுக்கலன்னா யாருடைய பிள்ளை? அப்ப உங்களுக்கே தெரியுதில்ல. அப்ப இந்த பகிர்வு மனநிலை ஆண்டவர் அந்த சிறுவனை என்ன செஞ்சிருப்பார்னா பாராட்டி இருப்பார். இந்த சிறுவனை பார்த்து ஆண்டவர் வியந்து போயிருப்பார். இந்த சிறுவனிடம் இருந்த அந்த மனநிலை, கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை அந்த சிறுவனிடம் இருந்தது. இன்னொரு சிறுமி நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு சிறுவன், இன்னொரு சிறுமி. இந்த சிறுமி யாருன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் போது நாமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு ஒரு தொழுநோய். அப்ப இந்த நாமானுக்கு வீட்டுல தான் இந்த சிறுமியை கடத்தி கொண்டு வருவாங்க.
இஸ்ராயேலுடைய நாட்டை சார்ந்த இஸ்ராயல் பெண் தான் இந்த சிறுமியை கடத்தி கொண்டு வந்து வீட்டு வேலை செய்வதற்காக வைத்திருப்பாங்க. அப்ப தன்னுடைய தலைவருக்கு தொழுநோய் இருப்பதை பார்த்த இந்த பெண் அவர் மீது பரிவு கொண்டாள். தன்னை கடத்தி வந்தார்களே, தன்னை அடிமையாக வைத்திருக்கிறார்களே என்ற மனநிலை அந்த குழந்தையிடம், அந்த சிறுமியிடம் சிறிதும் இல்லை. இவருக்கு சுகம். ஆகவேதான் என்னுடைய தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சுகத்தை கொடுப்பார், நீங்க அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, சிறுவர்களாகிய நம்ம அப்படி ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளா கண்மணிகளா? இப்ப நான் கேக்குறேன், உங்களுடைய முகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? எப்படி பார்த்திருக்கீங்க? கண்ணாடி இல்லாம பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்க்கல. தம்பிங்க வா. நீ முதல்ல வந்தியா? நீ தானே ஆடு செஞ்ச? ஆடு நீ ஒண்ணும் பண்ணல. வா சீக்கிரம், குயிக். யாருமே சொல்லக்கூடாது. முகத்துல ஏதோ தடை விட்ட இருக்கா? என்ன ஒரு வர வரைஞ்சிருக்கு? ஒயிட்டா? இது வெள்ளையா இல்ல பச்சையா? இந்த கலர் வெள்ளை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். அழிச்சிரு, அள்ளி. அப்ப நீங்க சொன்னீங்க முகத்தை பார்க்க முடியும்னு சொன்னீங்க. பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணாடி. தம்பிக முகத்துல நான் எதுவும் வரையல. நீங்க எல்லாம் சொன்னீங்க முகத்துல என்ன இருக்கு? வெள்ளையா கோடி இருக்கோன்னு. தம்பி என்ன செஞ்சா? அழிச்சா. அப்ப தம்பிக முகத்தை தம்பியாலே பார்க்க முடியல, உங்க முகத்தை உங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப உங்க முகத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் உங்களை யாருடைய சாயல்ல படைத்தார்? கடவுள் உங்களை யாருடைய சாயல்ல படைத்தார்? கடவுள் உங்களை யாருடைய சாயல்ல படைத்தார்? இங்க பிள்ளைகளா எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்க வயசான பாட்டியோ தாத்தாவோ கிடையாது, வயசானவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓகே, உங்களை பாருங்க. பிள்ளைகளா இங்க பாருங்க. கண்மணிகளா, சொல்லுங்க. விளையாட்டுல நம்ம பிள்ளைகளை விட்டா வேற யாருமே கிடையாது. பயங்கர இல்ல, விளையாட விட்டா நமக்கு என்ன சொர்க்கம் தான் இல்லையா பிள்ளைகளா? அப்ப நான் என்ன சொன்னேன் இப்ப கொஞ்சம் முன்னாடி? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நீங்க யாருடைய பிள்ளைகள் கேட்டேன். நீங்க உங்களை யார்? கடவுள் உங்களை யாருடைய சாயல்ல படைத்திருக்கிறார்? கடவுளுடைய சாயல். அப்ப நீங்க யாருடைய சாயல்? கடவுளுடைய. உங்களுக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னா அது ஆண்டவரை பாதிக்கும். நீங்க தப்பு செஞ்சாலும் அதை யார பாதிக்கும்? ஆண்டவரை தான் பாதிக்கும் இல்லையா? இப்ப இந்த கடவுளுடைய சாயலோட நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் இப்ப சொன்ன கடவுளுடைய சாயலோட இருக்கிறீங்க. முதல்ல ஒரு பையனை பார்த்தோம். இந்த பையன் ஆண்டவருக்கு என்ன கொண்டு கொடுத்தான்? சிறுவன். பிள்ளைகள். இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், ஆண்டவருக்கு மிக பிடித்த அந்த சிறுவன் ஆண்டவருக்கு எதை கொண்டு கொடுத்தான்? பகிர்வு மனநிலையில சொன்னேன். 5 அப்போ. அப்புறம் இந்த சிறுமி என்ன செய்தாள்? என்ன செஞ்சா? கேட்டீங்களா? யார் அந்த சிறுமின்னு கேட்டீங்களா? கேட்கல. அதனாலதான் உங்களை நான் எழுப்பி விட்டேன். இந்த சிறுமி நாமன் பழைய ஏற்பாட்டில் 2 அரசர்கள்ல வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த சிறுமி என்ன செஞ்சாங்கன்னா, பிள்ளைகளா எழும்பி நில்லைங்க, காலெல்லாம் வலிக்காது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்ல பிள்ளைகள், கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்கிறதுல பிரச்சனையே இல்லை. நான் இவ்வளவு நேரம் எழுப்பி நின்று இருக்கிறேன் பாத்தீங்களா? அப்ப நீங்க இருக்கக்கூடாது, எனக்கு பொறாம உங்களை பார்த்து. நான் மட்டும் நிக்கணும், நீங்க எல்லாம் உட்காரணுமா? பள்ளி வாங்கக்கூடிய முடியல. இப்ப அப்ப இந்த சிறுமியை கடத்தி கொண்டு வரக்கூடிய இந்த சிறுமி
இந்த சிறுமி அந்த வீட்டுல வேலைக்கார வேலை செஞ்சுட்டு இருக்கிறா, அடிமையா இருக்கிறா. ஆனா அவ சொல்றா, பாருங்க தலைவரே, நீங்க அங்க போனீங்கன்னா என்னுடைய தலைவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பரிதாபம் கொள்கிறார். இதுதான் இன்னைக்கு பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அடுத்தவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்ன செய்யும்? வேதனை வரும். நம்ம அம்மா அப்பாவுக்கு யாராவது நம்மளை அடிச்ச, நம்ம அம்மாவை யாராவது அடிச்சான்னு வைங்களேன், இல்ல அப்பாவை அடிச்சாங்கன்னு வைங்க, நீங்க என்ன செய்வீங்க? சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கீங்க தெரியுமா? அப்பாவை யாராவது தட்டாலோ அல்ல அம்மாவை அடிச்சாலோ இவங்களை என்ன செய்வாங்க? அழுவாங்க, இல்லைன்னா அடி கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? அழுவாங்க, இல்லைன்னா அடி கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான இரக்கம். உட்காருங்க, உட்காருங்க. டீ குடிச்சேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தட்டாதீங்க. அதிக தட்டலையா? அதிக குடிக்கல தரலையா? அப்ப என்ன தந்தாங்க? அப்ப ஜூஸ் குடிச்சேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. இப்படி. வெரி குட், வெரி குட். அப்ப இனி என்ன சாப்பிட போறீங்களா இல்லையா? போறீங்க. கடைசியா முடிய போகுது, நமக்கு டைம் அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை பேரை சொன்னேன்? 2 பேரை சொன்னேன். எத்தனை பேரை சொன்னேன்? 2 பேரை சொன்னேன். அடுத்ததாக ஆண்டவருக்கு பிடித்த இந்த சிறுவர்கள் பட்டியல்ல 3 சிறுவர்களை கூட நான் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வரேன். இந்த சிறுவர்களுடைய மனநிலை, அதாவது முதலாவதாக இந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த அந்த சிறுவனிடம் இருந்த தாராள உள்ளம், இந்த சிறுமியிடம் இருந்த இரக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது போதாது. உங்க உடம்புல ஒரு கொசு கடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி அடிப்பீங்க? இப்ப கன்னத்துல கொசு கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? அடிங்க பார்க்கலாம். அப்பாடா, பாருங்க, உங்க கையால வச்சு நீங்க அடிச்சீங்க. ஆனா பாருங்க, என்ன கடிச்ச கொசுவை நான் என்ன செய்வேன்? விட மாட்டேன். ஏன்னா என்ன கடிச்ச கொசுவை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஆத்திரத்துல பலார்னு அடிச்சிருவீங்க இல்லையா? இப்ப கை தட்டுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். எஸ். அப்ப மூன்றாவதாக ஒரு சிறுவன். இந்த சிறுவன் பாருங்க, இந்த சிறுவனிடமிருந்து நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, ஆபிரகாமினுடைய மகனுக்கு பேர் என்ன? ஆபிரகாமுக்கு மகன் பேர் என்ன? ஈசாக்கை கூட்டிட்டு ஆண்டவர் ஆபிரகாம் எங்க போவார் தெரியுமா? ஒரு மலைக்கு போவார். எதுக்கு போறாரு மலைக்கு? கொல்றதுக்கா? ஆமா, பலியிடுவதற்காக கூட்டிட்டு போறார். அப்ப இந்த சிறுவன் கேட்கிறான், இந்த சிறுவன் ஈசாக்கு கேட்கிறான், அப்பாவை பார்த்து கேட்கிறான், அப்பா நம்ம ஏதாவது பலியிடுவதற்காக போறோம், எல்லாமே இருக்கு, பலியிடக்கூடிய பொருள் எங்க? பலி இருக்கக்கூடிய பொருள் எங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப அப்பா என்ன சொல்றாரு மகனை பார்த்து? அப்பா என்ன சொல்றாரு? மகனே, அதை கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மகன் அதை என்ன செய்யறான்? முழுமையாக நம்பினா தன்னுடைய அப்பா மீது அந்த அளவு கடந்த அந்த நம்பிக்கையினால அவன் போனான். பாத்தீங்களா? கடவுள் கடைசியில அவருக்கு உயிரை எடுக்க விரும்பல. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு மேல அந்த அளவு கடந்த அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு பாருங்க, இன்னைக்கு அம்மா உங்களை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? அழுவீங்க. நாளைக்கு, இன்னைக்கு அடிச்சாங்க, நாளைக்கு என்ன செய்வீங்க? சிரிப்பீங்க. இன்னைக்கு அழுவீங்க, நாளைக்கு சிரிப்பீங்க. நாளைக்கு அம்மா கிட்ட போய் அம்மா தாங்கம்மா, சோறு தாங்கம்மான்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த மனநிலை தான் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய மனநிலை. சின்ன பிள்ளைகளை அடிச்சு பாருங்க, அடிச்சாலும் அம்மா அந்த பிள்ளை என்ன செய்யும்னா அம்மாவுடைய காலை சுத்திட்டே இருக்கும், விடவே விடாது. அடி கொடுத்தாலும் என்ன செஞ்சிரும்?
கட்டி பிடிச்சிரும். இதுதான் பிள்ளைகளுடைய இயல்பு. இதுதான் பிள்ளைகளுடைய இயல்பு, சார்ந்து வாழக்கூடிய நிலை, அந்த நம்பிக்கையான நிலை. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரோடு இருப்பது. ஆண்டவர் மீது நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவார். நீங்கள் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்ப உங்களிடம் என்ன இருக்க வேண்டும்? அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்த அந்த சிறுவனிடம் இருந்த பண்பு என்ன? 5 அப்பம் 2 மீன் இருந்த சிறுவனிடம் பண்பு என்ன? உதவி புரிதல். அப்ப பாருங்க, ஒவ்வொரு கடைசியில் நான் கேட்பேன், ஃபாதர் இந்த 5ஐயும் கேட்டு, சரியா ஃபாதர் 5 கேட்பேன், சரியா சொன்ன மட்டும் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்காதீங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா நீங்க நல்ல வேண்டாம், நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தீங்களா? அப்ப வேணுமா வேண்டாமா? ஐயா பாபா, அப்ப இன்னைக்கு சாப்பாடு கேன்சல் பண்ணிக்கலாம். வாழ்ந்தவங்களுக்கு மட்டும் போதும். யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணும்? இந்த பக்கம் எல்லா கையும் உயர்ந்திருக்கு, இந்த பக்கம் கை உயரல. முதலாவதாக சரியா கேளுங்க பிள்ளைகளா, கவனமா கேளுங்க. முதலாவதாக இந்த 5 அப்பம் 2 மீன்கள் இருந்த சிறுவனிடம் இருந்த குணம் உதவி செய்யும் மனநிலை. என்ன குணம்? என்ன குணம்? வழிகாட்டிகளே, நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட நாளைக்கு போய் கேளுங்க, அடுத்த வாரம் கேளுங்க, ஃபாதர் என்ன சொன்னாருன்னு கேட்டு அதை சரியா எழுதிட்டு வந்தாங்கன்னா நீங்க அதை என்ன செய்யுங்கன்னா உங்க ஃபாதர்ட்ட கொடுத்துருங்க. அதை சரியாக பார்த்து அழகாக சரியாக எழுதியிருந்தா உங்களுக்கு பரிசு உண்டு. ஃபாதர் பரிசு நான் கொடுத்துறேன். அப்ப சரியாக எழுதி கொண்டு வரவங்களுக்கு என்ன உண்டு? இப்ப நீங்க கேட்ட இந்த செய்தியை சுருக்கி அழக, வழிகாட்டிகளுடைய பொறுப்பு இல்லை, இது வழிகாட்டிகள் அல்ல, இது பிள்ளைகளுக்கு சரியாக எழுதி கொண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்போம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்போம். முதல்ல அப்ப கவனமா கேளுங்க. முதலாவதாக 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு வந்த சிறுவனிடம் இருந்த பண்பு என்ன? என்ன? உதவி செய்தல். இரண்டாவது, இந்த வேலைக்கார சிறுமி, அடிமையாக கொண்டு வரப்பட்ட சிறுமி, வேலைக்கார சிறுமி, இவளிடம் இருந்த பண்பு என்ன? என்ன? இரக்கம் காட்டும் மனநிலை. மூன்றாவது ஈசாக், ஈசாக்கிடம் இருந்த மனநிலை என்ன? நம்பிக்கை. வெரி குட். நான்காவதாக கடைசியாக 2 பேர் உண்டு. கடைசியா ஒருத்தர் கூட முடிச்சிடுறேன். முதல் மிரியம் யாருன்னு தெரியுமா? மிரியம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. மோசையினுடைய அக்காவுக்கு பேருதான் மிரியம். மோசையினுடைய அக்கா பேருதான் மிரியம். மிரியத்திடம் இருந்த பண்பு என்னன்னா, ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. தன்னுடைய தம்பிய அந்த நைல் நதியில போடும் போது அந்த தம்பியினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு இந்த தம்பி யாரு பிடிக்கிறாங்கிறதையும் பார்த்து அந்த பின்னாடியே ஓடி போனவதான் இந்த மிரியம். அப்ப பிள்ளைகளா கண்மணிகளா, நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல நமக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பாசம் இருக்கணும். எத்தனை அக்காக்கள், எத்தனை அண்ணன்களுக்கு பாசம் இருக்கு? பாசம் இருக்கா? ஒரு இடத்துல பார்த்தேன், லே அண்ணா லே லே அண்ணா லே அண்ணா, ஒரு பிள்ளை அண்ணா கொடு, அது பாசம் தெரிஞ்ச வாழ்க்கை. லே அண்ணா வாழ லே வாழ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம அந்த வார்த்தை சொல்லும்போது கொலிக்கலா சொல்றோம், அதுல என்ன இருக்குங்கிறது பார்க்கும்போது பாசம் இருக்கு இல்லையா? உடன் பிறப்புகளினிடையே பாசம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? பாசம் இருக்க வேண்டும். அப்படி எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. 2 கைகளையும் அப்படியே மார்போடு சேர்த்து வைங்க பிள்ளைகளா. என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 2 கரங்களை மார்போடு சேர்த்து வைங்க. கண்களை மூடுங்க. எல்லாரும் யாரும் பேச வேண்டாம். இதோ கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க.
ஆண்டவர் சொல்றாரு, எல்லோரையும் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், நான் அவர்களுக்கு ஆசீரை வழங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாக்கோபு சொன்னார், பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னுடைய இந்த குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று அந்த பேர குழந்தைகளை ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, சிறு பிள்ளைகளிடம்தான் விண்ணரசு இருக்கிறது என்று சொன்னவரே, சிறு பிள்ளைகளுடைய மனநிலையோடு இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை உயரும் என்று சொன்னவரே, இதோ இந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எவ்வாறு யாக்கோபு அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த குழந்தைகளுக்கு ஆசீர் வழங்குவாராக என்று சொன்னாரோ, விண்ணின் ஆசீரும் மண்ணின் ஆசீரும் இந்த குழந்தைகள் மீது இறங்குவதாக என்று சொன்னாரோ, அதே ஆசீரை இந்த பிள்ளைகள் மீது நீர் வழங்குவீராக. நல்ல ஞானத்தை வழங்குவீராக, நல்ல உடல் நலத்தை வழங்குவீராக. கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனநிலையிலும் ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, பெரியோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் ஆலய நிகழ்வுகளிலும் வரக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோரையும் இவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டிகள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதியும். ஏலியிடம் இருந்த அந்த மனநிலை இவர்கள் மீது பொழியப்பட்டு அதன் வழியாக தங்களுடைய பிள்ளைகளை இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றக்கூடிய அந்த கருவியாக மாறக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நல்லா இருக்கீங்களா? கடைசியா சொல்லுவோமா? கண்மணிகளாய், கண்மணிகளே, கண்மணிகளே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். டாடா, பபாய், பபாய். பிள்ளைகள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமான அறிவிப்புகள். ஜூபிலி ஆண்டூரை வழங்கிய அருள் தந்தை பிலிக்ஸ் அவருக்கு நன்றிகள்.